அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி அடிக்கிறதுக்கும் ஒரு சில காதலர்கள் பேசுகிறதுக்கும் வசதியாக இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து ஃபுல்லாக இருட்டாக மட்டும்தான் இருக்கும். என்ன ஆனாலுமே வந்து அந்த இடத்துல ரொம்ப இருட்டாக இருக்குது, யாரும் போகாதீங்க அப்படின்ற அளவுக்கு தான் அந்த இடமே இருக்கும். ஸோ உள்ளே யாராச்சும் இருக்காங்களா இல்லையா எதுவுமே பார்க்க முடியாது, அந்தளவுக்கு புதர் மாதிரி தான் இருக்கும். அப்படி ஒரு இடத்துல தான் இவங்க உட்காந்து பேசியிருக்காங்க. 11:30க்கு வந்து போலீஸ்காரங்க வந்து என்ன ஏதுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு ஒரு ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு வந்து அந்த பிருந்தாவனம் பகுதிக்கு பின்னாடி ஒரு காம்பவுண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது காம்பவுண்டுக்கு பின்னாடி போயிட்டு இவங்க 3 பேர்கிட்ட தப்பிச்சுட்டு போய் பின்னாடி ஒளிஞ்சிக்கிறாங்க. ஒளிஞ்சதுக்கப்புறம் போலீஸார் தேடுறதெல்லாம் அந்த பொண்ணுக்கு வந்து அந்த சத்தம் கேட்குறத வச்சு இவங்க 3 பேர் தான் யாரோ இங்கே இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு தான் இருக்கிற இடத்த காட்டிக்காமல் ஒளிஞ்சு உட்காந்துருக்காங்க. 11:30லேருந்து 4 மணி வரைக்குமே போலீஸார் அந்த இடத்த ஃபுல்லாக ஆய்வு பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே நம்மளை காப்பாற்றுறதுக்காக போலீஸார் தான் வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா, அரை நிர்வாணமோட வெளியே வந்து அவங்கள காப்பாற்றி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவங்களுக்கான சிகிச்சையுமே இப்போ வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அந்த 3 பேர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க வந்து கொத்தனார் வேலையை செஞ்சிட்ருக்காங்க. இவங்க வந்து சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த 3 பேரில் 2 அண்ணன் தம்பி, ஒருத்தர் சொந்தக்காரங்க இப்படின்றது தெரிய வந்திருக்கு. இவங்க அந்த எடுத்துகிட்டு வந்த வண்டியுமே திருட்டு வண்டி தான் அப்படின்றதுமே போலீஸார் சொல்கிறாங்க. இவங்க பேரில் திருட்டு மட்டும் கிடையாது, பல கொலை வழக்குகளும் இருக்குது, நிறையா திருட்டு சம்பவங்கள் இருக்குது, இன்னும் நிறைய கேசஸ்லாம் இருக்குது அப்படின்றது போலீஸார் சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த 3 பேரோட ஃபோட்டோஸ் ஏன் இப்போ வரைக்குமே யாருக்குமே வெளியே காட்டலை அப்படின்னா, அந்த கான்ஷியஸ்லேருந்து அந்த பொண்ணு வந்து இவங்க 3 பேர் தான் என்னை இவ்வளோ பிரச்சனையை கொடுத்தாங்க, என்னை இவ்வளோ சீரழிச்சாதீங்க அப்படின்றத அந்த பொண்ணு கன்ஃபார்ம் பண்ணால் மட்டுமே அந்த 3 பேரோட ஃபோட்டோஸ் வெளியே விடுறதா போலீஸார் சொல்லியிருக்காங்க. இதில் இன்னும் நிறைய தகவல்கள் இருக்கிறதாவும் அவங்க மேலே தக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சில இடத்துல என்னென்னா, இவங்களுக்கு வந்து மரண தண்டனை விதிக்கப்படுமா அப்படின்னும் கேட்குறாங்க. இதுக்கான மொத்த தீர்வுமே அந்த பொண்ணு எழுந்து இவங்க தான் எனக்கு வந்து இவ்வளோ பிரச்சனை கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் மட்டுமே இதுக்கான நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க. தேங்க்யூ.